மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம காவேரி ஆபீஸ்ல விஜய பார்க்கறதுக்காக வராங்க. நம்ம காவேரி எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நேத்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க இல்லையா? அந்த ஃபோட்டோ ஷூட்ட பேப்பர்ல விளம்பரம் பண்றதுக்காக பர்மிஷன் கேட்கறதுக்காக தான் வராங்க நம்ம காவேரி. ஏற்கனவே சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர் அடிச்சு ஒட்டி விஜய் கிட்ட திட்டு வாங்குனாங்க இல்லையா? அதெல்லாம் இந்த முறை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே விஜய் கிட்ட பர்மிஷன் கேட்க வந்திருக்காங்க. விஜய் என்ன செய்வாப்ல இப்ப? இப்ப தான் ஏற்கனவே நம்ம விஜய் காவேரி மேல ரொம்ப ரொமான்ஸா இருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் என்ன எனக்கு நேத்தே தெரியும் காவேரி. இதுக்காக தானே நேத்து ஃபோட்டோவே எடுத்தீங்க. ஸோ போட்டுக்க அப்படின்னு பர்மிஷன் குடுத்துர்றாங்க. இவங்க 2 பேருமே இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது, இது எல்லாமே ரொமான்ஸ் பண்ணிக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் ஜாலியா இருக்கிறப்ப, இங்க ரோகிணி தான் தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. "இப்படி நடந்து போச்சு, என்னைய வந்து ஏமாத்தி புட்டாங்க, ஏமாத்தி புட்டாங்க" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்க கோவத்துல வர்ற நம்ம பசுபதி, நம்ம ராகினிய போட்டு பொளந்து எடுத்துர்றாப்புல. "உன்னால தான் இது எல்லாமே வந்துச்சு. நீ தான் காவேரிய பழி வாங்குறேன், பழி வாங்குறேன்னு சொல்லி இப்படி ஏமாந்து போய் நிக்கிறியே" அப்படின்னு ராகினிய போட்டு பொளந்து எடுக்கிறாப்புல நம்ம பசுபதி. ஃபைனலா பொல பொலன்னு பொளந்ததுக்கு அப்புறம், "இதுக்கப்புறம் நீ அந்த காவேரிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு தான் நீ அந்த வீட்ட விட்டே வெளியில வர" அப்படின்னு இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லி வேறயா அனுப்பி வைக்கிறாப்புல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஜய் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தாத்தாலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற காவேரி கிட்ட, "உங்க அப்பா பாரு அஜய போட்டு அடிச்சிருக்கிறாப்புல" அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, "இவன் ஏமாத்துனதுக்கு எங்க அப்பா அடிக்காம முன்ன என்ன செல்லம் கொஞ்சுவாரா?" அப்படின்னு ராகினியும் பதிலுக்கு அஜய போட்டு உலுக்கு உலுக்குன்னு உலுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறப்ப, சீரியலோட கடைசியில நம்ம வெண்ணிலாவ காமிக்கிறாங்க. வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட அந்த விளம்பரத்த எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கதை எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.